அயபுசா 600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியுமா? நிஞ்சா அச்சுட்டுவாரா இல்ல அதையே தூக்கி சாப்பிடுற வேறும்னா? இந்த கேள்விக்கெல்லாம் வீடியோல பதில் இருக்கு. ஸ்பீட், எக்ஸ்ட்ரீம் பவர், நல்ல ஹை எக்ஸலரேஷன், இதுதான் நம்ம பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உலகத்திலே ரொம்ப வேகமாக போகக்கூடிய டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் பைக்கை பத்தி தான். இதுல சில பைக் 400 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீடை கூட அசால்ட்டாக டச் பண்ணும். அது எந்த பைக்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பைக் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃபேவரட் பைக்கை கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது Yamaha YZF R1M. Yamaha ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீம் பைக்னே சொல்லலாம். இது MotoGP ரேசிங் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண 998cc இன்ஜின் மிஷின். இதோட டாப் ஸ்பீடா 299 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீட்ல போகும். இதோட கார்பன் ஃபைபர் பாடியும் எலக்ட்ரானிக்ஸும் ட்ராக்ல வேற லெவல் ஸ்டெபிலிட்டியை தரும். இதோட பிரைஸ் என்னன்னா ஒரு 30 lakhs இருந்தா போதும் இந்த பைக்கை நீங்க வாங்கிடலாம். 30 lakhs இருந்தா நான் சிம்பிளா ஒரு R15 KTM வாங்கிட்டு சிட்டி சைட்ல ஒரு லேண்டை வாங்கி போட்டு சும்மா ராஜா பகத் மாதிரி சுத்திட்டு இருப்பேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது, ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னா மினிமம் 30 lakhsல இருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன் இந்த லிஸ்ட்ல 5 crores ரேஞ்சில் இருக்கிற பைக் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னே தெரியல. 9th பிளேஸ்ல இருக்கிறது Honda CBR 1000RR Fireblade SP. இந்த பைக் ஹோண்டாவோட அல்டிமேட் ட்ராக் வெப்பன் சொல்றாங்க. இது 999cc கொண்ட 4 சிலிண்டர் இன்ஜின், அதுவும் 217.5 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பீஸ்ட். இதோட டாப் ஸ்பீடும் 299 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீட் தான். ஆனா இதுல இருக்கிறது ஏரோடைனமிக் விங்ஸ். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பைக் ஹை ஸ்பீட்ல போகும்போது பைக் தூக்காம நல்ல டவுன் போர்ஸா கொடுக்கும். இதோட பிரைஸ் என்னன்னா 34 lakhsல இருந்து 39 lakhs வரைக்கும் இருக்கும். 8th பிளேஸ்ல இருக்கிறது Suzuki GSX 1300R. இந்த பைக்குக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அதுதான் தி அயபுசா. இந்த அயபுசா தான் நம்ம இந்தியன் பைக் லவர்ஸோட அப்சல்யூட் எமோஷன். டூம் மூவில பார்த்த அதே லெஜெண்டரி பைக் தான் இது. இந்த பைக் 1340cc இன்ஜினோட வருது. கம்பெனில இருந்து வரும்பொழுது 299 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீடு தான் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ECU அன்லாக் பண்ணா 312 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீடை ஈஸியா டச் பண்ணும். இந்த பைக்கை பல பேர் 600 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. இதோட பிரைஸ் ஜஸ்ட் 18 lakhs மட்டும்தான். லிஸ்ட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐவர் பைக்னா அது இதுதான். 7th பிளேஸ்ல இருக்கிறது Aprilia RS V4 ஃபேக்டரி. இந்த பைக்ல 1099cc V4 இன்ஜின் இருக்கு. இந்த இன்ஜின் 270 நாட்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணும். இதோட டாப் ஸ்பீடை பாத்தீங்கன்னா 305 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீடு வரைக்கும் போகும். இந்த பைக்கோட V4 இன்ஜின் சவுண்டுக்கும் இதோட கார்னரிங் ஸ்டெபிலிட்டிக்கும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. இந்தியால இதோட பிரைஸ் அப்ராக்ஸ் 33 lakhsல இருக்கும். 6th பிளேஸ்ல இருக்கிறது BMW M1000RR. இது சாதாரண S1000RR கிடையாது. BMWட M பர்ஃபார்மன்ஸ் டிவிஷன் உருவாக்கிய ஒரு பியூர் ட்ராக் பீஸ்ட். ஃபுல் கார்பன் ஃபைபர் வீல்ஸ், ஏரோடைனமிக் விங்ஸ்னு செம்ம அக்ரெசிவ் செட்டப்ல வருது. இதோட டாப் ஸ்பீடா 314 கிலோமீட்டர்ல போகுது. அதோட 212 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். த்ராட்ல ட்விஸ்ட் பண்ணுனா ஜெட் பிளேன் டேக் ஆஃப் மாதிரி எக்ஸலரேஷன் இருக்கும். இதோட பிரைஸ் அப்ராக்ஸ் 49 lakhs இருக்கும். 5th பிளேஸ்ல இருக்கிறது Ducati Panical V4R. வேர்ல்டு SPK ரேசிங்ல பயன்படுத்துற டெக்னாலஜியை அப்படியே ரோட்டுக்கு கொண்டு வந்த ஒரே ரேசிங் பைக். இதுல 998cc 4 இன்ஜின் இருக்கு. ரேசிங் எக்ஸ்ட்ராக்டுடன் ட்ரெயின் பண்ணுனா 232 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டாப் ஸ்பீடா 330 கிலோமீட்டர் பேர் அவர் ஸ்பீடுக்கு மேல இருக்கும். இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த பைக்குக்கு பிரைஸ் ஒன்றும் சாதாரணமா இல்லை. இந்தியால இந்த பைக்கை வாங்கணும்னா அப்ராக்ஸ் 85 lakhs ஆகும். 4th பிளேஸ்ல இருக்கிறது Ducati Super Leggera V4. இது டுகாட்டியோட அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். வேர்ல்டிலே வெறும் 500 யூனிட்ஸ் மட்டுமே தயாரிக்கப்பட்ட இந்த பைக் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ். இதோட சாசிஸ், வீல்ஸ், பாடி ஒர்க் எல்லாமே ஃபுல் கார்பன் ஃபைபர். அதனால வெயிட் ரொம்ப குறைவு. ஆனா பவர்ல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. 998cc 4 இன்ஜின் இருக்கு. அதனால ரேசிங் கிட் போட்டா 234 ஹார்ஸ் பவர் வரை பவர் கிடைக்கும். இதோட டாப் ஸ்பீடு 335 கிலோமீட்டர் பேர் அவர். இதோட பிரைஸ் அப்ராக்ஸ் 1.5 crores வரைக்கும் இருக்கும்.
தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது கவாசிக்கி நிஞ்சா அச்சு2. நிஞ்சா அச்சு2 ஆரை ட்ராக்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். ஆனா இந்த நிஞ்சா அச்சு2வை ரோட்லயே லீகலா ஓட்டலாம். அதுவும் அதே 998 சிசி சூப்பர் சார்ஜ் இன்லைன் 4 இன்ஜினோட வருது. ரோட்ல கொஞ்சம் திறந்தாலே போதும், இந்த பீஸ்ட் 337 km/h ஸ்பீடுக்கு சீறி பாயும். இந்த லெவல் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்தியாவோட பிரைஸ் அப்ராக்ஸ் 80 lakhs வரைக்கும் போகலாம். டாப் 2ல இருக்கிறது லைட்னிங் LS 218. இந்த பைக்கில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா இது ஒரு சாதாரண பெட்ரோல் பைக்கே கிடையாது. இது ஒரு பியூர் எலக்ட்ரிக் சூப்பர் பைக். எலக்ட்ரிக் பைக்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது எவ்வளவு ஸ்பீடு போகும்னு கேட்டீங்கன்னா 351 km/h ஸ்பீட்ல போகும். இன்ஜின் சவுண்ட் இருக்காது, ஆனா இன்சென்ட்ரோ காரணமாக ராக்கெட் மாதிரி எக்ஸலரேஷன் கிடைக்கும். அதனாலதான் இது உலகத்திலே வேகமான எலக்ட்ரிக் பைக்ஸ்ல ஒரு லெஜெண்டரி மிஷினா இருக்கு. இந்தியால டேக்ஸ் எல்லாம் சேர்த்து இதோட பிரைஸ் 70 lakhsக்கு மேல போகலாம். அப்போ நம்பர் 1ல என்ன இருக்கு? அதுதான் தி அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் ஸ்பீட் கவாசிக்கி நிஞ்சா அச்சு2R. 326 ஹார்ஸ் பவர் கொண்ட சூப்பர் சார்ஜர் இன்ஜின். இதோட பர்ஃபார்மன்ஸை வார்த்தையால சொல்லவே முடியாது. க்ளோஸ்டு ட்ராக்ல நடந்த ஹை ஸ்பீட் ரன்ல 0ல இருந்து 400 km/h ஸ்பீடை வெறும் 26 செகண்ட்ல டச் பண்ணின ஒரே சூப்பர் பைக். இது சாதாரண சூப்பர் பைக் கிடையாது, ஸ்பீடுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அப்சல்யூட் மாஸ்டர். இந்த அச்சு2R வேர்ல்டுல ஃபாஸ்டஸ்ட் பைக்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ரேஸ் ஒன்று வச்சாங்க. அது சாதாரண ரேஸ் ஒன்றும் கிடையாது. அந்த ரேஸ்ல ரெட்புல் ஃபார்முலா 1 கார், டெஸ்லா, பல சூப்பர் கார்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு F-16 ஃபைட்டர் ஜெட்டு கூட இந்த அச்சு2Rஐ ரேஸ் பண்ண வச்சாங்க. அந்த ரேஸ்ல அச்சு2R ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஓட்டினார். ஃபினிஷ் லைனை வெறும் 9.43 செகண்ட்ல கிராஸ் பண்ணி ரெட்புல் F1 காரை ஜஸ்ட் 0.04 செகண்ட் வித்தியாசத்துல பீட் பண்ணிச்சு. இதனால தான் கவாசிக்கி நிஞ்சா அச்சு2R வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக்னு சொல்றாங்க. ஸோ காய்ஸ், இந்த டாப் 10 வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிச்சது? நீங்க எந்த பைக்கில் ஒரு வாட்டியாச்சு ரைடு போகணும்னு ஆசைப்படுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.